சமீபத்தில் வந்து விக்ரம் லேண்டர்னு ஏதோ ஒரு லேண்டரை வந்து நிலவில் இறக்குனாங்க. நிலவில் இறக்குன இடத்துல வந்து இவங்க சிவசக்தின்னு பேர் வச்சாங்க. யார்? இந்த பிஜேபிக்காரங்க வந்து சிவசக்தின்னு பேர் வச்சாங்க. பேர் வச்சுட்டு அதை வந்து இந்து மதத்தோட ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை வந்து இந்து மதத்தோட தொடர்புபடுத்துகிறாங்க. இந்து மதத்தால் தான் அந்த அந்த நிலவில் இறங்கின அந்த லேண்டரில் அதற்காக உழைத்தவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. சீக்கியர்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க, முஸ்லீம்களும் இருப்பாங்க. இப்படி 4 மதத்தை சேர்ந்தவர்களோட உழைப்பினால்தான் அது வந்து அந்த வேலை நடந்தது. நிலவில் போய் அதை இறக்குனாங்க. ஒரு அறிவியல் முன்னேற்றம் அது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த இறங்கின இடத்துக்கு சிவசக்தின்னு பேர் வைக்கிறது, யாகம் வச்சு கொண்டாடுறது. அப்போது வந்து ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை எப்படி வந்து அந்த மூட நம்பிக்கையோடு இணைச்சி சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்து மதத்தினர் வந்து அதை சொந்தம் கொண்டாடுறாங்க. சொந்தம் கொண்டாடி இந்து மதம் என்பது ரொம்ப அறிவியல் பூர்வமான மதம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு நினைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்து மதத்தில் மக்களை தக்க வச்சுருக்கணும். அதில் ஒரு வியாபாரம் உள்நோக்கம். இந்து மதத்துலேயே மக்களை தக்க வச்சாங்கன்னா அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கலாம். அவங்ககிட்ட வந்து இந்த மூட நம்பிக்கை, இந்து மதத்தில் உள்ள பற்றுகளை வளர்த்து, மூட நம்பிக்கைகளை வளர்த்து அதன் மூலம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்து மதத்தின் உரிமையாளர்களான இந்த பிராமணர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் வந்து இப்படி தான் கடந்த காலங்கள்லேயும் இப்படி தான் நடந்திருக்கு. வானியல் ஆராய்ச்சி இதெல்லாம் எடுத்து, அதாவது ஒரு உள்நோக்கம் எதுவும் இல்லாமல், வியாபார உள்நோக்கம் இல்லாமல் இந்த வானத்தை பற்றி ஆராய்ச்சி, விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான ஆராய்ச்சியை எப்படி மக்கள்கிட்ட வியாபாரமாக்கலாம், மூட நம்பிக்கையை கலந்து மக்கள்கிட்ட எப்படி வியாபாரமாக்கலாம் அப்படிங்கும்போது அதை சோதிடமாக மாற்றி, சோதிடம், பஞ்சாங்கம் அது இதுன்னு சொல்லி ராகு, கேது, சனி உச்சத்தில் இருக்குது, கோள்கள், அந்த கோள்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிச்சாங்க. அந்த அறிவியலை வந்து எப்படி பிழைப்பாக மாற்றுறது அப்படிங்கிற யுக்தியை தான் இவங்களுடைய நடைமுறை. இவருடைய நோக்கமே அதுதான். அறிவியலை எப்படி பிழைப்பாக மாற்றுறது, அந்த இந்து மதத்தோட தொடர்புபடுத்தி சொந்தம் கொண்டாடி எப்படி அதை வந்து பிழைப்பாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய. அதுதான் இப்போ வந்து இந்த நிலவில் போய் இந்த லேண்டர் இறங்கின உடனே அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறதும், யாகம் கொண்டாடுறதும், அது ஏதோ கடவுள்னால் நடந்தது செயல், இந்து மத கடவுள்னால் நடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறது. அதற்காக உழைத்தவர்கள் எல்லாருமே எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அதற்காக உழைச்சிருப்பாங்க. புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் உழைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6-7 மதத்தை சேர்ந்தவர்கள் அதை உழைத்து தான் அதை நிலவுக்கு இறங்கி அந்த வெற்றியை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஏதோ இந்து மதத்தால் மட்டுமே சாத்தியம், இந்து மத கடவுள் ஆசீர்வாதத்தால் மட்டுமே சாத்தியமாச்சு. 6-7 மதத்தை சார்ந்தவர்களும் 6-7 மத கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தில் அது நடந்துன்னு அப்படியும் நம்ம சொல்லக்கூடாது. இது மதத்திற்கு அப்பாற்பட்டு இது ஒரு அறிவியல் நிகழ்வு. இதை வந்து ஒரு மதத்தோட, ஒரு மூட நம்பிக்கையோடு தொடர்புபடுத்தி அதுவும் வந்து இந்து மதத்தினரோட சொந்தம் கொண்டாடி அதன் மூலம் இந்து மதத்தை பற்றிய ஒரு வியப்பு, இந்து மதம் ரொம்ப அறிவியல் பூர்வமான மதம் அப்படின்னு நிரூபிக்க முயல்கிறார்கள்.